ஹலோ கைஸ், இன்னைக்கு ரீஇன்கார்னேட்டட் அஸ் டிராகன் ஹர்ச்லிங் இந்த அனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இதோட ஸ்டோரி லைன் வேற லெவலில் இருக்கு. இது நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் ஒரு இசக்கே அனிமே தான். சிம்பிளாக இதை பற்றி சொன்னால் நம்ம ஹீரோ ஒரு டிராகனா ரீஇன்கார்னேட் ஆகுறான். வெறும் டிராகன் தானே, அதில் என்ன கதை இருக்க போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கதை ரொம்ப வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இசகை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட அனிமே வந்திருக்கு. ரீஇன்கார்னேட்டட் ஸ்வார்டு, ஸ்லைமு, ஸ்பைடரு, வெண்டிங் மிஷினு, அதில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இது ஓவர் பவரான ஹீரோ இருக்கிற ஒரு அனிமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ சுற்றி ஒரு இருட்டா இருக்கு. என்ன எது அப்படின்னு அவனுக்கு தெரியல. அங்க ஏதோ அவனோட ரூம்ல இருக்கான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதனால லைட் அவன் தேடுறதுக்கு பாக்குறான். ஆனா அங்க இடமே ரொம்ப டார்க்கா இருக்கு. ஏதோ நைட் டைம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். சரி லைட்டை போடலான்னு பார்த்தா எங்க அவனுக்கு போகணும் அப்படின்னு சுத்தமா தெரியல. சரின்ட்டு முன்னாடி ஏதோ ஒரு லைன் மாதிரி அப்பியர் ஆகுது, வெளிச்சமாகுது. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது இவன் ஒரு மொட்டையா இருக்கான. சிஸ்டமும் இப்பதான் ஷோ பண்ணு. நீங்க ஒரு டிராகனோட மொட்டையா இருக்கீங்க. HP 5 MP 1, மீதி எல்லாமே லெவல் 1ல இருக்கு. போக போக ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஏதோ ஒரு வாய்ஸும் நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணு. என்ன விஷயம்னு கேட்கும் போது அதுதான் சிஸ்டமோட டிவைன் வாய்ஸ் ஆகுது. அங்க நான் எங்க இருக்கேன், இது என்ன கேமா இப்படின்னு ஏகப்பட்ட கொஷினை கேட்கறான். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கேள்விக்கான பதில கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட டிவைன் வாய்ஸ் அது லெவல் 1ல இருக்கு இப்படி அங்க சொல்லுது. இதனால நம்ம ஹீரோவும் கடுப்பாவறான். கொஞ்சம் அவன் நகர்றதுக்கு ட்ரை பண்றான். அங்க ரொம்ப வேகமா ரிவர் கிட்ட வந்துடுறான். ஜஸ்ட் மிஸ் விட்டா நான் கீழே விழுந்திருப்பேன். அப்புறம் தான் அவனோட உருவமே அங்க தெரியுது. ஆளே இப்போ ஒரு முட்டையா இருக்கான். என்னது, நான் முட்டையா இருக்கேனா இப்படின்னு ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். இப்போதான் டிராகனோட முட்டையை பத்தியே சிஸ்டமோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. நீங்க டிராகனோட முட்டையா இருக்கீங்க. இதுங்க மோஸ்ட்லி பவர்லெஸ்ஸா இருக்கும். பிரெயின் வந்து அந்த அளவுக்கு உள்ள டெவலப் ஆயிருக்குது. அதே மாதிரி இதுங்களை சாப்பிடணும்னு சொல்லி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் இருக்கு. வெளியில அட்வென்ச்சரஸா இருக்கிற சில பல மக்கள் அவங்களாலையும் இதுக்கு ஆபத்து வரும். பார்த்தோன்னே இதை மொத்தமா முற்றி விட்டணும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. நீ என்ன சொல்ற, எனக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா மூளையே இல்லை அப்படின்னு நீ சொல்ற. அதே மாதிரி ரெண்டு சைடும் ஆபத்தா. ஆனா திடீர்னு அவன் இன்னமும் செம்ம வேகமா உருள ஆரம்பிக்கிறான். அங்க இதே மாதிரி அவனோட ரெசிஸ்டன்ஸ் அந்த ஸ்கில்லும் ரோலிங்கான ஸ்கில்லும் அங்க லெவல் 2க்கு போகுது. கீழே அங்க குதிச்சனால HPயும் 5ல இருந்து 3க்கு வந்தது. இதனால ஆளு ரெஸ்ட் எடுக்கிறான். ரெஸ்ட் எடுத்தோடனே அந்த HPயும் ஆட்டோமேட்டிக்கா அங்க ரெக்கவர் ஆயிடுது. பாக்குறதுக்கு அப்படியே ஒரு கேம் மாதிரி இருக்கு. ஏன்னா இதுல EXPயும் இருக்கு, லெவல் பாயிண்ட்ஸும் இருக்கு, சில பல ஸ்கில்ஸும் எனக்கு கிடைக்குது. போக போக நான் ஒரு டிராகனா எவாலாவான்னு நினைக்கிறேன். டிராகன் இதுங்க ரொம்ப டெரிஃபைங்கான கிரியேச்சர்ஸ். எனக்குன்னு ஏகப்பட்ட எனிமிஸும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள எதிர்த்து சண்டை போற மாதிரியும் இருக்கும். இன்னமும் ஏகப்பட்ட விஷயங்களை நான் கலெக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால ஒரு விஷயத்தை பத்தி அங்க யோசிக்கிறான். அங்க இதே மாதிரி முன்னாடி போகும்போது அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு புழு மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறான். அது என்ன ஏது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. ஒழிஞ்சுங்கனே சிஸ்டமே வா, அது என்ன அப்படின்னு சொல்லு. இது டார்க் வார்ம். இதோட ஸ்பெஷாலிட்டி முட்டையா அப்படியே மொத்தமா முழுங்குது இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு முட்டையா இருக்கான். அதனால அவன் ரொம்ப பயந்து போயிடறான். ஐயோ மாட்டின கஞ்சி காசிடுவாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிச்ச மாதிரியே அதுவும் கரெக்டா பார்க்க பயங்கரமா நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ படு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல அங்க புரியுது இது கிட்ட ஓடினா கண்டிப்பா வேலைக்கு ஆகுதுன்னு. அதோட HP ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோ வேறமா ஒரு முட்டையா தான் இருக்கான். அதனால ஓடிக்கினே ஏதோ ஒரு கிளிஃப்ல இருந்து அப்படியே குதிக்கிறான். அது கூடவே அந்த வாம குதிக்குமா. அந்த வாம் மேல விழ நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கும் அங்க பயங்கரமா வலிக்குது. ஆனா அது எழுந்து திரும்பவும் கடிக்கலான்னு வருமா. அட நீ இன்னுமா உயிரோட இருக்க. அதுக்குள்ளேயே அது மயங்கி போயிடுது. நல்ல வேலை அது என்ன செத்து போயிச்சா. நான் எப்படியோ அதை பீட் பண்ணிட்டேன். இதனால பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோக்கு நடக்கிற முட்டை அப்படின்னு ஒரு டைட்டிலோ கிடைக்குது. எக்ஸ்ட்ராவா சில பல பாயிண்ட்ஸோ கிடைக்குது. இப்போ ஃபைனலி அவனோட எவல்யூஷனுக்கான டைமும் வந்து சிஸ்டமும் நம்ம ஹீரோவால 2 டிராகனா எவால் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல. எந்த மாதிரி டிராகனா என்னால எவால் ஆக முடியும். ஒன்னு லிட்டில் டிராகன் என்னதான் இருக்கும் போது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே டைம்ல பயங்கரமான ஃபயரையும் இதால வெளிப்படுத்த முடியும். அட்வென்ச்சரஸ் இவங்களே ரொம்ப பயப்படுவாங்க இந்த மாதிரி டிராகனை பார்த்து. ஆனா இதுக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்ல. பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியா இருக்கு. ரெண்டாவதா வருது பேபி டிராகன். இதோட மீட் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ருசியா இருக்கும். வெறும் சாஸ்ல முக்கி சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். எல்லாருமே இதை ஹண்ட் பண்றதுக்கு ரொம்ப அலைவாங்க. ஸ்டார்டிங்ல வீக்கா இருக்கும். ஆனா ஒன்ஸ் எவால் ஆயிட்டா இதோட பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகம். இதால வேரியஸான ஃபார்முக்கு எவால் ஆக முடியும். கேட்குற நம்ம ஹீரோக்கும் அங்க ஃபர்ஸ்ட் இதுதான் கரெக்டாங்க தோணும். லிட்டில் டிராகனா மாறினா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அதே டைம்ல இப்பயே அவனால ப்ரொடெக்ட்
பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு நாங்க சொல்ல, அதுக்குள்ள திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது, உன்னை நீ லிமிட் ஆக்கிக்காத, ஏன்னா உனக்கு லிமிட் இல்ல, உன்னால இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாற முடியும், உன்னால க்ரோ பண்ண முடியும், மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு இப்படின்னு ஒரு டிவைனான வாய்ஸ் அங்க கேக்குது. இதனால நம்ம ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே மாறுது. அங்க பேபி டிராகனையே அவன் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா அது மூலமா அதோட பொட்டன்ஷியல் அது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த லிட்டில் டிராகனை கம்பேர் பண்ணா, இதனால அதுவும் மாறணும் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அவன் மாறிடுறான். நான் இப்போ ஒரு குட்டி டிராகனா இருக்கேன்னா பரவாயில்ல, ஆனா எனக்கு இன்னமும் புரியல, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு, அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம ஹீரோ ஒரு பேபி டிராகனா மாறி இருக்கனால அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லும் லெவல் 5க்கு வந்துச்சு. அங்க ரொம்ப பசி எடுக்கும். சைட்ல இருக்க அந்த வாம பார்த்தோன்னு ஏன் தெரியல சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு இவனுக்கு தோணுமா, அதனால வேற வழியெல்லாம சாப்பிட்றான். என்ன டேஸ்ட் தான் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ சன் ஆஃப் கிங் டிராகனா இருக்கான். இன்னமும் இவனால எப்படியெல்லாம் எவால் ஆக முடியும் அப்படின்னு தான் யோசிக்கிறான். இப்போ அவனோட ஹெச்பியும் அவங்க பல மடங்கு அதிகமாயிருக்கு. ரெஸ்ட் எடுக்கிறான். காலையில அவனோனே கையை பார்க்கும்போது ஹியூமனா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல டிராகனா தான் இன்னமும் இருக்கேன் இப்படின்னு தான் யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா நான் இருந்திருக்கேன், ஆனா நான் எப்படி இருந்தேன் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல, நான் என்ன ஜெண்டர் அதுவும் எனக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல எனக்கு லெவலப்பு ஸ்கில்லு எவல்யூஷனு இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படுது. அதாவது இது கேம் மாதிரி இருக்கு. பின்னாடி வார்ம்ஸ் எல்லாம் வருமா, ஒரு அட்டாக் அவன் பண்றான். ஃபைரி பிரெத்து, ஃபைரி பஞ்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸை பண்ணி ஒன்னுத்தையும் மூச்ச வர்றான். ஆனா என்ன ஒண்ணு, கடைசியா இதை சாப்பிடணும்னு சொன்னதான் ஒரு மாதிரி இருக்கு, டேஸ்ட்டும் கூடுற மாதிரி இருக்கு. தைல மஷ்ரூம் இருக்குமா, அதை பார்த்தோன்னே எனக்கு ஐடியா வருது, சரி இதையே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு. சாப்பிட்டக்கு அப்புறம் தான் இன்னமும் ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எல்லாத்துலயும் பாய்சன் இருந்திருக்கு. அடச்சை, இதுக்கப்புறமும் ரேண்டமா மஷ்ரூம் எல்லாம் நான் இப்படி சாப்பிட போதில்ல, யாருக்கு தெரியும் இதுல பாய்சன் இருக்கும்னு. ஆனா நல்ல வேலை நம்ம ஹீரோ கிட்ட பாய்சன் ரெசிஸ்டன்ட் அந்த ஸ்கில் இருந்திருக்கு, அதனால எப்படி அவன் தப்பிச்சிட்டான். நான் வேற எத்துக்கும் போகணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல எப்பயுமே இந்த மாதிரி பக்ஸையை ஹண்ட் பண்ணி என்னால சாப்பிட முடியாது. இப்படின்னு அவன் போயின்னு இருக்கும்போது முன்னாடி ஏதோ ஒரு உல்ஃபு தெரியுமா, அதை பார்த்தவனே அது கிட்ட ஆளு பாயறான். இது பாக்குறதுக்கு பெருசா இருக்கு, ஆனா இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படின்னு அவனோட அட்டாக்க வச்சு அசால்ட்டா அதோட கதையை மூச்ச வர்றான். கிட்ட வந்து பார்த்தா பார்பிக்யூ ஸ்மெல் அடிக்குமா, இதனால இன்னமும் எரிக்கிறான். பார்க்கவும் இல்ல சாப்பிடவும் அதே மாதிரி தான் இருக்கு, டேஸ்டும் சும்மா அழுது. இங்க பிளாக் பெப்பர் ஒண்டி இருந்தா இன்னமும் வேற லெவல்ல இருக்கும். இதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாஸ்டர் கொல்லும் போது அங்க லெவல பவறான். அங்க வேற ஒரு உல்ஃபும் வரும், அதோட கதையும் ஆள முடிக்கிறான். இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிராகனோட லைஃபுக்கு நான் கொஞ்சமா அடாப்ட் ஆயின்னு இருக்கேன். இது ஒரு ஸ்லோ லைஃப் மாதிரி இருக்கு. என்ன ஒண்ணு, சிஸ்டம் கூடயே பேசிக்கினே ரொம்ப வாழ்க்கை போரிங்கா போற மாதிரி இருக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாராச்சும் தான் இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்க, அங்க பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட் எல்லாம் அங்க கேட்கும். அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்ம டிராகனுக்கு புரியல, ஆனா ஹியூமன்ஸ் அப்படின்னு தெரியுது. அவங்கள பார்க்கும்போது எல்லாருமே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா நல்லா இருக்கும், அதனால ஆளு நடிக்கிறான். ஒரு கியூட்டான டிராகன், வாங்க ஹக் பண்ணுங்க அப்படின்னு அங்க டான்ஸ் ஆடின்னு இருக்கான். எதுவும் ஆகாது, நம்மள ஏத்துப்பாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அவங்க கண்ணுக்கு நம்ம ஹீரோ ஒரு கொடூரமான டிராகன் மாதிரி தெரியுது. அங்க பயங்கரமா தாக்கி நகர முடியாம பண்ணிடுறாங்க. இதனால மேஜிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கில் அங்க கிடைக்குது. நான் எதுக்காக இந்த மாதிரி யோசனை இப்படி பண்ண, மனுஷங்களை நான் நம்பி இருக்க கூடாது, தேவையில்லாம என்னோட வாழ்க்கைய நான் முடிக்கிறதுக்கு போயிட்டேன், நான் சாக விரும்பல, நான் உயிரோட இருக்கணும். ஹீரோ பயங்கரமா துடிக்கிறான். அங்க கொல்லலான்னு போகும்போது கரெக்டா அந்த பொண்ணு தடுக்கிறா. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு புரியல, ஆனா டிஃபெண்ட் பண்றா அப்படின்னு ஒண்டி தெரியுது. அந்த பொண்ணு ஹீல் பண்ணும்போது இதுதான் மேஜிக் அப்படின்னு அங்க தெரியுது. ஹீல் ஆகுறான் நம்ம ஹீரோ. இந்த பொண்ணோட பேரு மிரியா மில்லினியா, நாம மிரியானே சொல்லலாம். அங்கே மிரியா ஹீல் பண்ணும்போது அங்கே எம்பியை பார்க்குறான். அவளோட மேஜிக் காஸ்டிங் என்பி அது ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்படி இருக்கும்போதும் நம்ம ஹீரோக்காக அவள் ஹீல் பண்ணுறான். அங்கே இதுக்காக அவன் தேங்க்ஸ் சொல்கிறான். திடீர்னு பயங்கரமாக கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி போனாங்களே அவங்க தான் அங்கே கத்துறாங்க. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டான். அங்கே போகலான்னு இருக்கும்போது தடுக்கிறான், வேணாம் அங்கே பெரிய ஆபத்து இருக்குன்னு. நம்ம ஹீரோ இப்போதான் ரீசெண்டாக ஒரு ஸ்கில் அப்டேன் பண்ணியிருப்பான், கிரீக் லாங்குவேஜை கற்றுக்கிற மாதிரி. அதனால இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு புரியுது. பொண்ணுக்கிட்டையும் மேஜிக் கேஷ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு மானவும் இல்லை. தடுக்க பார்க்குறான். இல்லை இந்த மாதிரி நீ உன்னை பார்த்துக்கோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடா. அங்கே ரொம்ப கொடூரமான மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. நம்ம ஹீரோ நகர ட்ரை பண்ணாலும் நகரவும் முடியல. இந்த ஸ்பெல்லால இன்னமும் என்னோட காலு பேரலைஸ் ஆகிருக்கு, நான் போகணும். ஒரு கட்டத்தில் எப்படியோ நம்ம ஹீரோ அங்கே போயிடறான். நல்லா ஜெயிக்க முடியுமா எனக்கு தெரியல, முடியும்னு நினைக்கிறேன். அங்கே வந்தால் தான் பயங்கரமான ஷாக். ஏன்னா மிரியா அவங்க கீழே கிடக்குறா. அங்க ராக் டிராகன் அப்படின்னு ஒரு பயங்கரமான டிராகனும் இருக்கு. அதோட ஹெச்பி மட்டும் 197. அங்கதான் கீழேயும் மிரியா இருக்கா. அங்க என்ன பண்ணும் நம்ம ஆளுக்கு தெரியல. அதுவும் அங்க பயங்கர வேகமா தாக்க ஆரம்பிக்குது. எப்படியோ நம்ம ஆளு தப்பிக்கிறான். அது இருக்கிற சைஸுக்கு கண்டிப்பா என்னால தோக்கடிக்க முடியாது. அதோட ஹெச்பியும் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. அங்க 3 பேரும் இல்ல அப்பயும் முடியாதுன்னு நினைக்கிறேன். சைல மிரியாவை பாக்குறான். மிரியாவும் அங்கதான் இருக்கா. மிரியாவோட ஹெச்பி 6ல இருக்கும். அதுலயே ஆளுக்கு தெரியுது இன்னுமா உயிரோட இருக்கான்னு. ஒரு சைடு என்ன
பண்ணோம் அப்படின்னு தெரியல. அங்க டிவைன் வாய்ஸோட சவுண்டும் கேக்குது, தயவு செஞ்சு இங்க இருக்காத, ஓடி போயிடு அப்படின்னு அங்க சொல்லும். இருந்தாலும் நம்ம ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு தெரியும் என்கிட்ட அந்த அளவுக்கு பவரான அட்டாக் எதுவும் இல்ல, ஸ்கில்லும் அந்த மாதிரி இல்ல. ஆனா அப்படி இருந்தும் அவ என்னை காப்பாத்தினா, நான் எப்படியாச்சும் அவளை காப்பாற்றணும். சிஸ்டம் சொல்றபடி பார்த்தா நான் கண்டிப்பா இங்க இறந்து போக அதிகமான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் விட போதில்ல. அந்த டிராகனும் அப்படியே அவளை கொல்லலான்னு போகுது. அதுக்குள்ள நம்ம ஆளுங்க பயங்கரமா கத்துறான். இதனால திசை மாதிரி வருமா, நம்ம ஹீரோ டப்புன்னு உருண்டுன்னு வர சிஸ்டம் வழியா ஒரு புது டைட்டில் கிடைக்குது, கிங் ஆஃப் எவேஷன். இப்படியே உருண்டு போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா மீரா விட்டு கொஞ்சமாச்சும் அவன் தள்ளி போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறான். இதனால அந்த பொண்ணும் இங்க இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அப்படி பண்றான். அங்க இன்னொருத்தனோட ஹெச்பியை செக் பண்ணும்போது ஆல்ரெடி ஆளு அவுட் ஆயிட்டான். மரத்துல இன்னொரு பர்சன் மாட்டின்னு இருக்கான். அவனோட ஹெச்பி அங்க 5ன்னு காட்டுது. இவன் உயிரோட தான் இருக்கான். நான் எப்படியாச்சும் இவங்க 2 பேரை காப்பாற்றணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் இதை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த டைம்ல எப்படியாச்சும் அந்த பர்சன் அந்த பொண்ணை காப்பாற்றுவான்னு நம்பலாம். அதே மாதிரி வேகத்தோட படு வேகமா போக ஆரம்பிக்கிறான். அந்த டிராகன் ஏதோ ஒரு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வசமா மாட்டிக்கிறான். நான் யோசிக்கல இந்த மாதிரி அட்டாக்ல நான் இப்படியா மாட்டிக்கணும். இப்பயும் அது என்னை விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, என்னை கடிக்கலாம் அப்படின்னு வந்து. சரி, இப்போ எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, நானும் பயன்படுத்தி பார்க்கறேன். நம்ம ஹீரோ கிட்ட ஃபயர் அட்டாக் கொண்டிதான் இருக்கும். அதை பெரிய அளவுல அவன் பயன்படுத்துறான். ஆனா எத் டிராகனுக்கு பெருசா எதுவும் ஆகுற மாதிரி இல்ல. அதோட ஹெச்பி அதுதான் அங்க ரெக்கவர் ஆகுது. என்ன இது சர்வே ஆனதும் இல்லாம இப்போ இது ரெக்கவர் ஆயிச்சா? சரி, ஏதோ ஒண்ணு, எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாத்தினா போதும். அவன் கிடக்குறான், எனக்கு இவதான் முக்கியம் இப்படின்னு ஆளு எலி மாதிரி அங்க தப்பிக்கிறான். அதுவும் அந்த டைம்ல அவளுக்கும் கண்டுக்கல. வேற பக்கம் செக் பண்ணி பாக்குறான் பேச்சு மூச்சு இருக்கான்னு. ஆனா அவன் முழிக்கிற மாதிரியே இல்ல. அதனால இவங்க வந்த வழியை அவன் மோந்து பாக்குறான். லைட்டா சென்ட் வரும். அந்த வழியை நோக்கி ஆளு ஓட ஆரம்பிக்கிறான். அங்க லைட்டா பாதி தூரம் போனோடனே அங்க நிக்கிறான். ஏகப்பட்ட உருமுறை மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். அதுலயே ஆளுக்கு தெரியுது இந்த இடத்துல நிறைய உல்ஃபு வந்திருக்குன்னு. அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டா இருக்கான். ஆனா மிரியாவையும் எப்படியோ அவன் காப்பாத்தணும். அதுக்காக உயிரை குத்து பயங்கரமா அங்க போராடுறான். மிரியா லைட்டா முழிக்கும் போது நம்ம ஹீரோ சண்டை போடுறத அவ பாக்குறான். ஆனா அப்படியே அவன் மயங்கிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல எப்படியோ ஆளு முடிச்சிட்டு அங்க போகும்போதே சொல்றான், எவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சது ஒரு அதிசயமா இருக்கு. ஏன்னா நான் என்னோட லிமிட்ல இருக்கேன். ஆனா ஏதோ ஒண்ணு, ஃபைனலி மனுஷங்களோட வில்லேஜுக்கு நான் வந்துட்டேன். அங்க பயங்கரமா டிராகன் மாதிரி அவன் உரும்ப ஆரம்பிக்கிறான். அங்க என்னடா அது அப்படின்னு எல்லாருமே பாக்குறாங்க. ஒரு டிராகன் பயங்கரமா கத்தின்னு இருக்கும். பின்னாடியே ஒரு பொண்ணு இருக்கா. அங்க ஹீரோவும் டிராகன் பாஷையில, நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், இந்த பொண்ணை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, உயிருக்கு போரான்னு இருக்கா அப்படின்னு ஆளு கதறான். ஆனா அவங்க கண்ணுக்கு இவன் தான் ஈவலா தெரியுது. அதனாலே காலையே குத்தி விட நம்ம ஹீரோக்கு அப்பதான் புரியுது, எனக்கு புரியுது, நான் இந்த பொண்ணை விட்டு போறேன், தயவு செஞ்சு இவ்வளவு நல்லா பாத்துக்கோங்க இப்படின்னு தான் போயிடறான். அங்க இருக்க ஆளுங்களும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த டிராகனை பாத்தீங்களா, எப்ப வேணாலும் நம்மள அட்டாக் பண்ண வரலாம். இதை கேட்கிற நம்ம ஹீரோ மனசு உடைஞ்சு போயிடறான். ஏன்னா அவன் எதிர்பார்க்கல காப்பாத்த என்னையே இப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு. டிராகன் தால கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இப்படிதானா, இதை யாராலையுமே மாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ போகும்போது சிஸ்டம் வழியா ஒரு டைட்டில் அவனுக்கு கிடைக்குது, இடிபிடி லெவல் 1 ஹீரோன்னு. நெக்ஸ்ட் சீன்ல மிரியா இருந்துக்கிறான். முன்னாடியே ஒரு பொண்ணு இருக்கா, இவ பேரு மேரியா. அவ இப்பதாங்க நடந்த விஷயத்தையே சொல்றா. டென்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். அவன் தான் நம்ம ஹீரோவை ஸ்டார்டிங்ல குத்திருப்பான், பேரலைஸும் ஆக்கிருப்பாங்க. கூடவே ஒரு வயசானவனும் இருந்தான். டென்ஸ் அந்த ராக் டிராகன் மூலமா அங்கேயே இறந்து போயிட்டான். அதே மாதிரி அந்த வயசானவரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமா இருந்துச்சு. நாங்க தேடி பார்த்த வரைக்கும் அங்க யாருமே கிடைக்கிற மாதிரியும் இல்ல. எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அந்த டிராகன் மூலமா மொத்தமா முழுங்கப்பட்டிருக்கான் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இதை கேட்கிறவ ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது, நான் ஒண்டிதான் இங்க சர்வே ஆயிருக்கேனா, எல்லாமே என்னாலதான், நான் அப்பயே அவங்கள ஸ்டாப் பண்ணிருக்கணும். அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு சொல்றான். இந்த டென்ஸ் இருக்கால, இவன் ரொம்ப பிரேவானவன். பசங்க எல்லாருக்குமே இவனை ரொம்பவும் பிடிக்கும். ஆளு ஏகப்பட்ட முறை ஹன் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சீனா இருக்கும். அதனாலேயே எல்லாருக்குமே அவனை அவ்வளோ பிடிக்கும். ஆனா ஒரு நாள் அந்த ராக் டிராகன் அதை எதிர்த்து சண்டை போடும் போது அங்க நிக்க கூட முடியல, பயந்து ஓடி வந்துட்டாங்க. அப்பத்துல இருந்தே இவனை கேலி பண்றது இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட்டிருக்கும். அதை தாங்கிக்க முடியாம கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அதை கொல்லுவேன் அப்படின்னு சவால் விட்டுருப்பான். அன்னைக்கு ஏற்பட்ட விஷயம் தான் அது. கரெக்டா அதுக்கத்த நாள் தான் அன்னைக்குதான் மிரியா வெளியில வந்திருப்பா. அந்த வயசான ஒரு டென்ஸ் உங்க 2 பேருமே மிரியா கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, வரியா நாங்க ஹண்டிங்க்கு போலான்னு இருக்கோம், முக்கியமா அந்த ராக் டிராகன் அதை எதிர்த்து சண்டை போடலாம் தான் போறோம், ஆனா பர்மிஷன் நீங்க கேட்டீங்களா மேரி கிட்ட? இல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி நீ வரலனா நாங்க 2 பேரும் இறக்க கூட வாய்ப்பு இருக்கு, நீ வரல
அப்படியா? இல்ல நான் வந்து கண்டிப்பா வரேன், நீங்க சாக கூடாது. ஆனா இப்பயே நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம இப்பயே ஓடி வந்துடணும் என்ன. அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கினாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்மளே பார்த்தோம். அந்த விஷயம் தான் ஏற்பட்டிருக்கு. அந்த ஆள் அப்படிதான் ப்ரைடுன்னு கடைசியில அவனோட வாழ்க்கையை இப்போ போயிடுச்சு. அதனால தான் சொல்றேன், இதே மாதிரி மிஸ்டேக்கை திரும்பவும் நீ பண்றாத. அங்க மீராவும் எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே அங்க ஞாபகம் இல்ல. அவங்க கிட்ட கேட்டா வில்லேஜுக்கு வெளியில ஒரு மாஸ்டரால நீ தாக்கப்பட்ட, அங்க கிகோரி அவரு தான் தோத்துனாரு, அதனால அது ஓடி போயிடுச்சு. அந்த டைம்ல தான் நீ லக்கிலி காப்பாத்தப்பட்டியே. ஆனா நான் எப்படி வில்லேஜுக்கு வெளியில வந்தேன்? ஏன்னா அந்த மிகப்பெரிய டிராகன் கிட்ட நான் வசமா மாட்டிக்கினேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் தப்பிச்சேன் தெரியல. நீ வந்து மெமரிஸை இழந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம் அடிக்கடி நடக்கும். யோஜான விஷயம் நந்தா இந்த மாதிரி மெமரி லாஸ் அப்பப்போ ஏற்படும். நல்லா யோசிக்கும் போது நம்ம ஹீரோ குட்டி டிராகன் அது ஞாபகம் வருது. ஒருவேளை இப்படி இருக்குமோ, டிராகன் தானே காப்பாத்திருக்கமோ. அவங்க கிட்ட கேட்டா அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க அதை பத்தி தான் யோசிக்கிறாங்களே. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ முன்ன இருந்ததை விட இப்போ நல்லாவே ஹீல் ஆயிட்டான். பரவாயில்ல, டிராகன் வந்து உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்டா பில்ட் ஆயிருக்குப்பா. ஒரு மனுஷனா இருந்தா இப்போதைக்கு என்னோட ஹீலிங் ரொம்ப ஸ்லோவா இருந்திருக்கும். ஆனா நான் டிராகனா இருக்கும் போது டக்குன்னு என்னோட ஹீலிங்கும் ஆயிடுது. ஆனா ஏதோ ஒன்று எவ்வளோனக்கு அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா உண்மையிலேயே அப்படி இல்லை. ஏன்னா நான் ஒண்டி அந்த இடத்துல ஸ்ட்ராங்கரா இருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணையும் அந்த ஆளையும் காப்பாத்திருக்க முடியும். நான் வீக்கரா இருந்தேன். என்னோட அட்டாக்கால அது ஹீல் தான் ஆச்சு. அதனால நான் வந்து இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கரா மாறணும். சீன்ல ஒரு புழு வச்சு ஏகப்பட்ட புழுவா வர வைக்கிறான். அங்க எதனால ஆளுக்கு ஒரு டைட்டிலும் அங்க கிடைக்குது, ராங் டியூவர்னு. ஹீரோக்கு இந்த டைட்டில் ஒன்றும் பிடிக்கல. அதனாலே இந்த டெக்னிக்கை திரும்பவும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அங்க எல்லாமே அட்டாக் பண்ண பாயமா நம்ம ஹீரோ அப்படியே கடிக்கிறான், பயங்கரமா எரிக்கிறான். இதே மாதிரி ஒன்னுத்தையும் மொத்தமா அங்க முடிக்கிறான். இன்னொன்னும் அப்படியே மறைஞ்சு இந்த தாக்குறதுக்கு பார்க்கும். ஆனா ஒரே பிரெத்தை வச்சு மொத்தமா முச்சு விட்டுறான். ஃபைனலி நம்ம ஹீரோ 25 லெவலுக்கு வந்தனால அவனோட எவல்யூஷனுக்கான ரெக்யூர்மெண்ட் அது ஃபுல்ஃபில் ஆகுது. அதை நீங்க பாக்குறதுக்கு ஆசைப்படுறீங்களா? என்னென்ன டிராகனா உங்களால மாற முடியும்னு? ஆமா, இந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன், சீக்கிரம் பண்ணு. உடனே 5 விதமான டிராகன் அங்க ஷோ ஆகுது. என்ன இது டிஃப்ரெண்டா இப்படி இருக்கு? மினி, கிட், பேபி, லிட்டிலா? அங்க யங் டிராகனை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். ஆனா அவன் மண்டைக்கு எட்டல அது என்னன்னு. அப்புறம் தான் சிஸ்டமே அங்க சொல்ல ஆரம்பிக்குது. லிட்டில்ல சைஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப லிமிட்டேஷனா இருக்கும். அது சீக்கிரமா எவால் ஆயிடும். சீக்கிரமா அதுக்கான பொட்டன்ஷியலும் ரீச் ஆயிடும். ஆனா பேபி டிராகன் அப்படி இல்ல, அதுக்கு நிறையவே பொட்டன்ஷியல் இருக்கு. அதுலயே நம்மளுக்கு தெரியுது இது ஒரு சின்ன செடி மாதிரி தான். நம்ம ஹீரோ இருக்கிறால பேபி டிராகன் அது ஒரு மிகப்பெரிய மரம் மாதிரி. மினி டிராகன் அதுக்கும் லெஸரான சாய்ஸ் தான் இருக்கு. அங்க கிட்டுக்கும் இதே மாதிரி தான். என்ன ஸ்டேபிளான எவல்யூஷன் அங்க கிடைக்குமா? அங்க யங் டிராகனை பத்தி கேட்கும் போது அதுக்கு அது எதுவுமே சொல்லல. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் எதுவா எவால் ஆகலான்னு. லிட்டில் டிராகன் அது வந்து என்னன்னா அதோட growth வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். லிமிட்டடான எவல்யூஷனுக்கான சாய்ஸஸ் ஒண்டிதான் இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா ஃபியூச்சர் எவல்யூஷனுக்கான ஃபீச்சர்ஸ் அதுக்கு கிரேட்டான பொட்டன்ஷியல் இருக்கும். ஆனா நம்ம ஆளுக்கு அது ஒன்றும் பிடிக்கல. அதனால நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்ல மினி ஏஞ்சல் டிராகன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பிரிட் டைப்பான டிராகன் தான். மற்றவங்களுக்காகவே வாழும். அதே மாதிரி காம்பேக்ட் பவரும் இருக்காது. இதோட ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதுலேயே நம்மளுக்கு தெரியுது ஹீலிங் டைப்பான ஏதோ ஒரு எபிலிட்டின்னு. அங்கே நெக்ஸ்ட்டாக வருது கிட் டிராகன். அது பேபி டிராகனோட நெக்ஸ்ட் ஃபார்ம். இப்போ இருக்கிறதோட லைட்டாக பெருசாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் அது இன்னமும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அங்கே இது கேட்கும் போது இது நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கரான வருஷனாகவும் இருக்கு அப்படின்னு அவன் பெரிய டிராகன் மாதிரிலாம் யோசிச்சு பார்க்குறான். அடுத்ததா கிட் மார்பல் டிராகன் அப்படின்னு ஒரு டிராகனை காட்டுறாங்க. இதுக்கு மேஜிக் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம ஹீரோக்கு இதுவும் அங்க பிடிக்கல. ஏன்னா இதுலயும் லிமிடேஷன் இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. கடைசியில லிட்டில் பிளேக் டிராகன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு வகையில ஈவலான டிராகன் தான். இது போற பாதை முழுக்க டிசாஸ்டரா இருக்கும். ரொம்ப பயங்கரமான பொட்டன்ஷியலோட இருக்கிற டிராகன். டிசாஸ்டர்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே ஐயோ இந்த மாதிரி கதையை வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிஸ்டமோட வாய்ஸும் நம்ம ஹீரோக்கு சொல்லி புரிய வைக்குது. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இதுக்கு ஹைலி இன்டெலிஜென்ஸ் என்ன விட ரொம்ப அதிகமா இருக்கு. ஈவலான டிராகன் அப்படின்னு கேட்டோன்னே முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா கண்ணு முன்னாடி ஒரு வித்தியாசமான லெட்டர்ஸ் அங்க அப்பியர் ஆகுது. ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒன்ஸ் இந்த மாதிரி டிராகன் அவன் எவால் ஆயிட்டானா அவனால ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு வர முடியும். அதாவது சிம்பிளா சொன்னா மனுஷனா மாதிரி வில்லேஜுக்கு போக முடியும். ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். ஆனா அதுக்கு நான் ஈவலான டிராகனா மாறணுமா? ஆனா மெரியா நினைச்சு உனக்கு கவலையா இருக்கு. நான் ஹியூமனா மாறினா முடியுதா? ரொம்ப அவங்கள மீட் பண்ண முடியும். ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அடையணும். ஸோ நான் வந்து யங் பிளே டிராகனா மாறணும் இப்படின்னு அங்க சிஸ்டம் கிட்ட சொன்னோன்னே யங் பிளேக் டிராகனா அவன் எவ்வளாயிரான்.
ஆனா என்னன்னா முன்ன இருந்ததை விட இப்போதான் ஈவலா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நம்ம ஹீரோ எவாலானனால அவனோட லெவல்ஸ் எல்லாமே 3க்கு அப்படியே ரைஸ் அப் ஆயிடுது. அங்க டிவைன் வாய்ஸும் அப்படியே லெவலப் ஆயிடுது. இப்போ ஹீரோவால அவனோட ஸ்கில்ஸை ரிவ்யூ பண்ண முடியும், பறக்க முடியும், டிராகன் ஸ்கேல் அப்படின்னு ஒரு அட்டாக்கும் இருக்கு. இப்போ வழியா டிராகன் வெனம் அப்படின்னு ஒரு விஷயத்த பரப்ப முடியும். இப்போ ஹீரோவோட அட்டாக்கால ஒரே ஒரு முறை அங்க அட்டாக் பட்டா போதும் எனிமீஸ் பேரலைஸ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட பிரெத்தும் ரொம்ப டிசீஸ்டா இருக்கும். டார்க்கான பவரும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. ஆனா இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்றான். ஏன்னா அவன் இப்படி மாறினதே ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனா அடைய முடியும் அப்படின்னு சொல்லிதான். ஆனா அந்த ஸ்கில்லை பத்தி கேட்டா அங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லே அங்க இல்ல. டிவைன் வாய்ஸ் கிட்ட கேட்டாலும் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுது. இதனால ஆளு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிரான். ஏன்னா எதிர்பார்த்த ஸ்கில்லை தாண்டி ரொம்ப வியர்டா எல்லாமே அங்க இருக்கு. டிவைன் வாய்ஸ் அது லெவல் 3ல இருக்கு. இதை பத்தி ஏதாச்சும் கேட்டாலும் உங்க லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இன்னமும் இன்ஃபர்மேஷனை என்னால கொடுக்க முடியாது இப்படின்னு அதை சொல்லும். அங்க சரி அந்த டிராகன் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஸ்கில் அங்க இருக்கும், அது என்னதுன்னு கேட்டா நம்ம ஹீரோ பறக்கும் போது ஒரு பயங்கரமான மியாஸ்மா வெளிவரமா, அது பட்டா அவ்வளவுதான் எல்லாமே அழிஞ்சு போயிடுமா. இந்த ஸ்கில் ஒண்டி மேக்ஸ் அவுட் லெவலுக்கு போயிடுச்சுன்னா நேஷனுக்கு மேல பறந்து போனா ஒரு ஒட்டுமொத்த நேஷனையே மொத்தமா அழிக்க முடியுமா. இதனால ஆளு இன்னும் தான் கடுப்பாவறான். அங்க ரெண்டாவதா டிசீஸ்டு பிரெத் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கும். அது என்னன்னு கேட்டா அதுவும் இதே மாதிரி தான் பயங்கரமான மியஸ்மா வாய் வழியா வெளியே வரும். இதனால ஆப்பனன்ட்டு அதிகமா டிபஃப் ஆவான். அதே டைம்ல அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இறந்து போயிடுவான். இதுவும் அதே மாதிரி தான். இதனால ஆளு இன்னும் தான் கஷ்டப்படுறான். பழையபடியே இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு கிளெமானிட்டி அப்படின்னு ஒரு டைட்டிலும் இருக்கு. சரி இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் அதெல்லாம் என்னாச்சு, அது எல்லாமே இருக்குது. அப்பனா இதுலயே நம்ம ஹீரோக்கு அங்க தெரியுது இன்னமும் நம்ம ஹீரோவால அந்த நல்ல பாதை, அதாவது ஹீரோவோட பாதைக்கு போக முடியும். ஆனா இன்னமும் இந்த டிராகனா மாறிட்டனால ஒரு டைட்டில் இருக்கு, டயபெட்டிக் வில்லன். இந்த டைட்டில் எப்படிப்பட்ட டைட்டில்னா கவுண்ட்லெஸ்ஸா உயிர்களை எத்து மவுண்டன்ல அந்த உயிரை எத்த உடல்களுக்கு இடையில பயங்கர ஈவலா சிரிக்கிறதுக்கான ஒரு டைட்டில் தான் இது. அதே மாதிரி டேமேஜ் எல்லாமே டார்க் டைப் அட்டாக்கா இருக்கும் நம்ம ஹீரோக்கு. அதனாலேயே ஒயிட் மேஜிக் ஸ்பெல் எல்லாம் கத்துக்கிறது ரொம்ப ஹார்டரா மாறிடும். அதனால இந்த ரெக்கவரி ஹீலிங் இந்த மாதிரி ஸ்பெல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவால கத்துக்க முடியாது. அங்க இவளான பேத்வே நோக்கி தான் போக முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். இல்ல இந்த பேத்வே எனக்கு பிடிக்கல, இதுக்கு முன்னாடியே நான் நல்லா இருந்தேன், அப்படிப்பட்ட பாத்துலயே நான் இருக்கிறேன், அப்பயே ரொம்ப இன்னசென்டா இருந்தேன், இது வேணாம். நெக்ஸ்ட் சீன்ல மிரியாவையும் மேரியும் காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு வாண்டரிங் ஸ்டோன் அவ செக் பண்ணிருக்கா. இது ஒரு பேரியர் மாதிரியா. அங்க மிரியா கேக்குறா, ஆமா நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ண போறோமா என்ன. ஆமா இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா உனக்கு தெரியுமா எதுக்காக இந்த மாதிரி வாண்டரிங் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு. ஏன்னா இதுங்க ஒரு பேரியர் மாதிரி ஏஜுக்குள்ள மாஸ்டர்ஸ் வரக்கூடாது தடுக்கிறதுக்கு தானே. ஆமா அதே தான். எனக்கு தெரிஞ்ச இந்த பேரியர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால தான் நேத்து ஒரு மாஸ்டர் இங்க வந்திருக்கு, அதனால நம்ம செக் பண்ணணும். ஆனா நேத்து அந்த மிருகம் அது ஹெல்ப் பண்ண கூட ட்ரை பண்ணிருக்கலாம்ல, ஏன் தெரியல. அந்த இன்சிடென்ட் ஏற்பட்டதுல இருந்து மாஸ்டருங்க மேல ரொம்ப நீ அப்சஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அப்படி ஒன்றும் இல்ல, நான் அந்த குட்டி டிராகனை பத்தி தான் யோசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா இந்த மான்ஸ்டர்ஸை பத்தி? சிம்பிளா சொன்னா மான்ஸ்டருங்களால டிஃப்ரெண்ட் ஃபார்முக்கு எவால் ஆக முடியும். உனக்கு தெரியும்ல, அது ஹியூமன்ஸுக்கு தானே இருக்கு. ஹியூமன்ஸாலையும் அதே மாதிரி பண்ண முடியும் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி எபிலிட்டியை புதுசா அடைய முடியும். அந்த மாதிரி நீ சொல்றது ஓகே தான். இதுவே மிருகத்தை பத்தி சொன்னா அதுங்களால மற்ற டிஃப்ரெண்டான ஸ்பீசிஸை கொண்டு டிஃப்ரெண்டா மேக்சிமம் லெவலுக்கு ஸ்ட்ராங்கரான லெவலுக்கு எவால் ஆக முடியும். அப்படி எவால் ஆக அதால ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டேட்டை அச்சீவ் பண்ண முடியும். சிம்பிளா இருக்கிறதுலேயே ஹையர் ஒன்னாதால மாற முடியும். ஈவன் இன்னமும் மேல போயினே இருக்கலாம். தினம் மேரியா இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா வரா. ஆனா ஆல்ரெடி 11 வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்கா மேரி. அட அந்த டைம்ல நான் இத்தனோன்னு இருந்தேன், எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும், அதனால தான் நான் ஆச்சரியமானேன். ஆனா உண்மையிலேயே இந்த விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா சில பேரால டிவைன் வாய்ஸ் அதை கேட்க முடியும். ஹீரோ செயின்ட் இந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சமா போக போக அவங்க மூலமா இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய வந்துச்சு. ஈவன் நீ பார்த்த அந்த டிராகனும் இப்போதைக்கு எவ்வளவு ஆயிருக்கலாம், எவ்வளவு ஆயிருமோ கொடூரமா கிளாஸோட கூட இருக்கலாம். அதனால அதை திரும்ப மீட் பண்ணும்போது முன்ன இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காது. அதனால யோசிச்சுக்கோ, நம்ம எப்பயுமே அதுங்க கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவ கத்தியறா. அப்புறம் அவளுக்கும் புரியுது இந்த மாதிரி அதுவும் ஒரு நாள் எவ்வளோ இருக்கும்னு. சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வந்து ஆளு பயங்கரமா கத்தினு இருக்கா. நான் சூப்பர் ஃபாஸ்டா எவ்வளோ ஆகணும், ஏன்னா அப்பதான் என்னால ஹீரோவா மாற முடியும், நான் டீமன் கிங்கா இல்லாம இருக்க முடியும். அதே மாதிரி சீக்கிரமா ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை நான் கத்துக்கணும், வில்லேஜுக்கும் நான் போகணும், திரும்ப அந்த பொண்ணை மீட் பண்ணும் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அங்க போகலான்னு இருக்கும் போது ஏன் தெரியல ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. நல்லா பார்த்தா ஏகப்பட்ட வெப்ஸும் அவனை கவர் பண்ணிருக்கு. எல்லாமே சிலந்தியோட வெப் தான். அங்க ஒரு மிகப்பெரிய சிலந்தியும் அப்பியர் ஆகுது. வீக்கான மாஸ்டர் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சு
வச்சான். ஆனா இங்க லெவல் அதிகமா இது இருக்கு. அங்க அதுவும் விடாம ஏகப்பட்ட வெப்பா நம்ம ஹீரோ மேல போகுது. நம்ம ஹீரோ ஃபயர் அட்டாக் பண்றான். ஆனா அது லைட்டா தான் அஃபெக்ட் ஆகுது. யோசிச்ச மாதிரி என்னோட எபிலிட்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஸ்பைடர் ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. இருந்தாலும் நான் விட போதில்ல. கிளாஸை வச்சு பயங்கரமா தாக்குறான். ஆனா அப்பயும் பாதிக்கு பாதி ஹெச்பி அப்படியே இருக்கு. என்னமோ பேலேஸ் ஆக்குற எஃபெக்டும் அது மேல விழும். இருந்தாலும் அங்க எதுவுமே ஆகுற மாதிரி இல்ல. அங்க பயங்கர வேகமா ஆளு ஓட ஆரம்பிக்கிறான். அதுவும் பின்னாடியே தொத்த ஆரம்பிக்குது. அங்க பறக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். ஆனா பறக்க முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ இன்னமும் அதை கத்துக்கல. லெவலும் அங்க கம்மியா இருக்கு. 10 நிமிஷமும் கடந்து போகுது. ஆனா அது விடாம தொத்திக்கினே இருக்கு. அது ஏன் டயர்டே ஆக மாட்டுது அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு கட்டத்துல முன்னாடி ஒரு மிகப்பெரிய பள்ளம் வரும். அதை பார்க்கும்போது சைட்ல நம்ம தப்பிச்சிட்டா கண்டிப்பா அது வந்து துரத்தாது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஒரு சைடு பறக்கிறதுக்கான ஸ்கில்லும் இருக்கு. அதையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அங்க இதே மாதிரி ஒரு கட்டத்துல பறந்து அப்படியே அவன் தப்பிக்கிறான். அது ஒர்க் அவுட்டும் ஆயிடுது. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் லெவலப் ஆனவனே அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரச்சனை இன்னமும் முடியல. அது அங்க வெப்பெல்லாம் விட்டு பயங்கர வேகமா பறந்துங்கன்னு வந்து பாக்குற ஆளுக்கும் என்ன பண்ணும் தெரியல. இது வெற மாதிரியும் இல்ல. இதனால திரும்ப ஓட ஆரம்பிக்கிறான். முன்னாடி உல்ஃப் சின்ன சின்ன மிருகம்லாம் வரும். அதெல்லாம் அடிக்கும் போது நம்ம ஹீரோட லெவலும் 1ல இருந்து அப்படி 8க்கு தாவுது. ஒரு கட்டத்துல நல்லா லெவலப் ஆனோனே போதுமா தான் இருக்கும், சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவன் இறங்குறான். அந்த ஸ்பைடரோட எபிலிட்டி எல்லாம் பார்த்தா கடிக்கிறது, பேரலைஸ் ஆக்குற டங்கு, டபுள் பாய்சனு வெப்ப விட முடியும். ஒரு கட்டத்துல அந்த ஸ்பைடரும் பயங்கரமான பாய்சனை வெளிப்பத்தும். அது பார்க்கும் போதே தெரியுது இந்த டபுள் பாய்சன் அது வந்து இதானு. நம்ம ஹீரோக்கு லைட்டா அஃபெக்ட் ஆகுது. ஆனா பாய்சன் ரெசிஸ்டன்ட் அது இருக்குல்ல, அதனால அவளுக்கு பெருசா எதுவுமே ஆகல. அதுக்கும் தெரியாது இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பாய்சன் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு. அதனால ஆளு செத்து போன மாதிரிலாம் நடிக்கிறான். அவ்வளவுதான், நான் செத்துட்டேன் அப்படின்னு. முட்டாள் மாதிரி என்ன தாக்க வரும், கரெக்டான வாய்ப்பை பார்த்து முச்சலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அதே மாதிரி அது தாக்க வருமா, பயங்கரமான பிரெத் அட்டாக் வச்சு மொத்தமா அதோட கதையை முடிக்கிறான். லெவல் 8ல இருந்து 14க்கு போகுது. பேபி பிரெத்தும் லெவல் 2ல இருந்து 3க்கு போகுது. டிராகன் டெயில் அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் அங்க கிடைக்குது. இப்பதான் ஆளுக்கு புரியுது இதுவும் ஒரு ஸ்கில்லா கவுண்ட் ஆகும்னு. ஆனா ஆளுக்கு இன்னமும் கஷ்டமா இருக்குது என்னன்னா ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்கில்ல வந்து அது தர மாதிரியே இல்ல. அதனால ஆளு யோசிக்கிறான், அங்க சும்மா இந்த மாதிரி போட்டிருக்காங்களோ அப்படின்னு ஆளுக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் அங்க உல்ஃபை தாக்கியிருப்பான்ல, அதை அவன் சமைக்கலான்னு கொண்டு போறான். குட்டி உண்டு ஒரு கேவ் இருக்கும். யாராச்சும் வீட்டுல இருக்கீங்களா, யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு அங்க கத்துறான். ஆனா ஆப்வியஸா அங்க யாருமே இல்ல. அதனால இதையே அவனோட பேஸா மாத்திக்கிறான். அங்க உல்ஃபை நல்லா கிரில் பண்ணி சாப்பிடுறான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கூடவே குட்டி குட்டியான ஃப்ரூட் எல்லாம் இருக்கும். அதை நல்லா நசுக்கும் போது அங்க இன்னமும் டேஸ்ட் பயங்கரமா அழுது. இது ரொம்ப ருசியா இருக்கு. இதனால நம்ம ஹீரோக்கு மிஸ்டர் செஃப் அப்படின்னு ஒரு டைட்டில் அவங்க கிடைக்குது. அங்க ஆளு யோசிக்கிறான், மிஸ்டர் செஃப்பா, நான் வில்லேஜுக்கெல்லாம் போனா மற்றவங்களுக்கு என்னால் சமைச்சு போட முடியும். ஆனால் இப்போ பிரச்சனையே என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ரொம்ப கொடூரமாக இருக்கேன். எல்லாருமே என்னை பார்த்து பயப்பட தான் போகிறாங்க. பேபி டிராகனாக இருக்கும் போதாச்சு கொஞ்சம் க்யூட்டாக இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, கருப்பா ஒரு பயங்கரமான ஸ்கேலோட நான் இருக்கேன். ஈவன் அந்த பொண்ணு அவளே என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுவாளான்னு தெரியல. ஆனால் அட்லீஸ்ட் இந்த ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஸ்கில்லையாச்சும் கொடுங்களேன். சீன் அப்படியே மிரியாவை நோக்கி வருது. மிரியா அங்கே இருக்கிற ஆளுங்களை மீட் பண்ணுறா. அங்கே ஒரு வயசானவரும் இதுக்கு முன்னாடி 2 பேர் இறந்து போனாங்களே, டோஸ் இன்னொருத்தர் அவங்க 2 பேரை பற்றி தான் பேசுறாரு. அதுல டோஸ் வந்து உயிரோட இருக்காராம். அவரு ஏன் தெரியல காட்டுக்குள்ள ஒரு மாதிரி தெரிஞ்சுன்னு இருக்காராம். அவரு பார்க்கல, ஆனா ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த புலமையினே அவரு தெரிஞ்சாரு. இன்னும் ஒரு வார்த்தையை கேட்டோன்னே ரொம்ப அவ கஷ்டப்படுறா. ஹேய், இப்படி எல்லாம் யோசிக்க வேணாம், எல்லா தப்புமே உந்துதான், உன்னாலதான் அவனுக்கு அப்படி ஆயிருக்குன்னு. உன் மேல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா மீரியாக்கு ஏன் தெரியல ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அதனால மேரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா மேரி பயங்கரமா கத்தி வர்றா. எனக்கு என்ன மூளையில குழம்பி போயிடுச்சா, அப்புறம் ஏன் அவன் வராம ஃபாரஸ்ட்டுக்குள்ள இன்னமும் சுத்தின்னு இருக்கான். ஆனா அதுக்கு நான் அவரை அப்படியே விட முடியாதுல. ஒரு பார்ட்டியை மேக் பண்ணி நம்ம வந்து அவரை தேடலாம் இல்லையா. ஆல்ரெடி இப்பதான் உன்னோட உயிரே போயிட்டு வந்துச்சு, திரும்பவும் நீ ஆரம்பிக்கிறியா? இதனால திரும்பவும் வேற ஒருத்தவங்களோட உயிரும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்கும் போது மீடியாக்கு கஷ்டமா இருக்கு. உடனே மேரியும், நீ கவலைப்பட வேணாம், கில்டு கிட்ட சொல்லி ஒரு டீம் அரேஞ்ச் பண்ற, மீதி விஷயத்த நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வருது. நம்ம ஹீரோ அங்க இப்போ ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்றான். ஏன்னா நேத்து நைட்டு ஆளு நிம்மதியா தூங்கி இருக்கான். நல்ல சாப்பாடு அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா நான் கிரேசியா லெவலப் பண்ணி ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை கண்டிப்பா நான் அடைவேன். அப்புறம் அவன் சைட்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அப்படியும் இப்படியும் ஒரு மாதிரி வளைய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு தண்ணி மாதிரி இருக்காது, என்னன்னு அவனுக்கு தெரியல. கண்டிப்பா இதுவும் ஒரு வகையான மிருகமா இருக்கும், கொன்னுலாம் அப்படின்னு பார்ப்பான். அங்க வியூ ஸ்கில் அப்படின்னு அவன் பாக்குறான். ஆனா திடீர்னு ஏன் தெரியல ஒரு மாதிரி அவனோட கண்ணே பிளர் ஆகிற மாதிரி ஆகுது. கேட்ஸை வியூ பண்றதுக்கான ஸ்கில் அது அங்க ஒர்க் ஆகல. அது லெவலப் ஆகி இப்போ 4க்கு போயிது. அதை பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, வியூ ஸ்டேட்டஸ் அந்த ஸ்கில் அங்க ஒர்க்கே ஆகல. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளரா இருக்கும். அதனாலேயே ஆளு தப்பிச்சே போயிட்டான். அது என்ன ஏது அப்படின்னு எனக்கு
எனக்கு தெரியல, ஆனா அது கிட்ட போகாம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்மால வேற ஒரு திசையை நோக்கி போறான். அந்த இடத்துல பாட்டு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா, அதை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வருது. இதுல ஆப்பிள் ஃப்ரூட்டு இதெல்லாம் சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அது ஒன்றும் ஒரு பாட்டு இல்லை, அதுவும் ஏதோ ஒரு மிருகம் தான். இந்த டேர்ட்டல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. அதோட ஹெச்பியும் அங்கே 28ல இருக்கு. அங்க இதை பார்த்தோன்னே ஆளு பயங்கரமா அங்கே தாக்குறான். அந்த அளவுக்கு ஹெச்பி போகாது, ஏன்னா அதோட ஷெல்லு ரொம்ப ஹார்டா இருக்கு. அங்க இதனால கும்முன்னு அங்க கும்மி பார்க்கறான். ஆனா அது ஒரே இடத்துல இந்த ரெஸ்ட் அந்த ஸ்கில் அது பயன்படுத்துமா, இதனால டக்குன்னு இருக்கிற ஹெச்பி அப்படி ஹீல் ஆயிடுது. அங்க ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். அங்க எதோ பண்ணி பார்க்கறான், உருண்டு பார்க்கறான், பிறண்டு பார்க்கறான், எதுவுமே ஆகல. கடைசியில நம்ம ஆளுக்கு ஒரு டவுட் வரும், இது ஒன்றும் டேர்ட்டல் மாதிரி இல்ல, இது ஷெல்லுக்குள்ள இருக்கு, ஆனா இதால நீந்த முடியுமான்னு கேட்டா டவுட் தான். அதனால தூக்கி போட ஐயோ போச்சே இப்படின்னு அது கத்துது. அங்கே அதோட கதையும் முடியுது. ஹீரோவோட லெவலும் 14லேருந்து 15க்கு போகுது. நம்ம ஹீரோக்கு புத்துணர்ச்சியா இருக்கு. ஒரு ஃபைட்டை முடிக்கும் போதும் ஒரு மாதிரி குதூகலமா இருக்கு. அங்க இப்படி ஆளு யோசனை இருக்க, திடீர்னு பயங்கரமா பின்னாடி சவுண்டு கேட்கும். பின்னாடி அது மாதிரியே ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் வந்திருக்கு. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, அது கீழே வரும்போது ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு அது ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுருக்கும். அதனால அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அதுங்க எல்லாமே அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி நிக்குமா. இதை பார்த்து நம்மளால ஆச்சரியமா வரான். ஆனா இது கம்பெனி ஆகி மிகப்பெரிய உருவமா மாறும் அப்படின்னு நம்மளால யோசிப்பான். ஆனா அது ஒன்றும் அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் இல்லை, ஒன்றுக்கு மேலே ஒன்று அவ்வளோதான் இருக்கு. நம்மால் ஒரே போடா மொத்தமாக அதை மூச்சை விட்டுறான். இதனால லெவல் 14லேருந்து டேரெக்டாக 30க்கு வந்துடுறான். அந்த ஃப்ளைக்கான ஸ்கில்லும் 1லேருந்து 2க்கு போயிடுது. இப்போ பறக்கலாம் முடியும்ல, அதை பற்றி தான் யோசிக்கிறான். ஆனால் என்ன ஒன்று, என்னதான் எவ்வளோ லெவலப் ஆகியும் இன்னமும் அந்த ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்கில்லு கிடைக்கிற மாதிரியே இல்லை. அது எப்போதான் வருமோ இப்படின்னு தான் யோசிக்கிறான். ஒன்று அந்த மிருகத்தோட ஷெல்லை பார்த்து தான் அவன் யோசிக்கிறான். என்ன இதுங்களோட ஷெல்லு ஸ்டார்டிங்கில் ஹார்டாக இருந்துச்சு, ஹார்டாக இருக்கு, அதுக்கு நீ இதை உடைக்க முடியாதுன்னு இல்லை, நான் கொஞ்சம் ஃபோர்ஸை போட்டேன், இப்போ என்னன்னா இது உடஞ்சு போயிடுச்சு. பரவாயில்ல, இங்க மீட் இருக்கு, ஆனா அதுக்கு நான் மீட்டை ஒண்டி தான் சாப்பிட போறேன்னு இல்ல, வெஜ்ஜஸும் உனக்கு வேணும், வெஜ்ஜஸ் இல்லாம நல்லா இருக்காது. ஆனா இப்போவும் எனக்கு தெரியல அடுத்த எவல்யூஷன் அது எப்போ வருமோ. இப்படி ஆளு போகும்போது அந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமான கலர்ல இருக்கும். அங்க ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். என்னதுடான்னு பார்த்தா முன்னாடியே ஒரு பேர் மாதிரி ஏதோ ஒரு கிரியேச்சர் அங்க நடந்து போகும். வியூ ஸ்டேட்டஸ் அதை வச்சு அவன் செக் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அது ரொம்ப தூரமா இருக்கனால சரியா செக் ஆகல. ஆனா ஸ்பெஷலான எபிலிட்டி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அது மூலமா செக் பண்ணி பார்க்கும்போது இப்போதான் தெரியுது, இது டி ரேங்க்ல இருக்க கிளே பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே டைம்ல இதால ஈஸியா ரெக்கவரும் ஆக முடியும். இதோட எபிலிட்டி அதெல்லாம் வச்சு பார்த்தா இது வந்து என்னோட லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நான் ஜெயிச்சா என்னால இதை மொத்தமா எரிச்சு சாப்பிடவும் முடியும். இது ஒரு கிளே பேரா இருக்கு, கண்டிப்பா இதை கொண்டுட்டா இதே பாட்டாவும் என்னால பயன்படுத்த முடியும் இப்படின்னு ஆளு யோசிச்சுட்டு அங்க பொறுமையா சைட்ல நோட்டீஸே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். மேல இருந்து மூச்சு விட்டலான்னு ஒரு பயங்கரமான பஞ்சையும் அடிக்கிறான். ஆனா அது பார்த்தா அதோட உடம்பு அப்படியே ஓபன் வந்து ஹீரோ எப்படியும் அவங்க தப்பிக்கிறான். அட என்ன இது ஒன்றும் பேர் இல்ல, இதெல்லாம் பேருன்னு சொல்லக்கூடாது. ஆனா அது அடங்கவே இல்லை. நம்ம ஹீரோவை மொத்தமா முழுங்கிடலாம் அப்படின்னு பாக்குது. அம்மால உருண்டு பிறண்டு பயங்கரமா அங்க தாக்குறான். டேமேஜும் விழுது. ஆனா ஒரு சில செகண்ட்ல அதோட ஹெச்பியும் அப்படியே ஃபுல் ஆயிடுது. அங்க போன வாட்டியே இதுக்கு முன்னாடி அங்க பறந்து போயிட்டு பயங்கர வேகமா தாக்கிருப்பான். அது மூலமா தான் அந்த மாஸ்டர்ஸ் அவன் கொண்டு இருப்பான். அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆளு ஐடியாவே பண்றான். அதே மாதிரி ட்ரை பண்றான். ஆனா இங்க வேலைக்கு ஆகுறமா தெரியல. என்னதான் தாக்குனாலும் சீக்கிரமா அங்க ஹீல் ஆயிடுது. அங்க திடீர்னு ஒரு பயங்கரமான சாம் ஸ்டார்ம் அது கிரியேட் பண்ணு. அந்த இடம் முழுக்க டொர்னேடோவா புகை மூட்டமா இருக்கு. நம்ம ஹீரோ நல்லா உத்து பார்க்கும்போது அந்த மிருகத்தோட உடம்பு முழுக்க ஒரு ஸ்பைக்கியா இருக்கு. அட என்ன இது வந்து சீட்டிங், என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா நல்லா அதோட ஹெச்பியை பார்த்தா வெறும் 19 தான் இருக்கு. இப்பதான் அங்க தெரியுது அது நிறையவே ஹீலிங்க பயன்படுத்திருக்கோம். அதனால திரும்பவும் அதால ஹீல் பண்ண முடியல. அங்க தாக்கலான்னு போறதுக்குள்ளேயே அது பயங்கர வேகமா தாக்குது. அது எல்லாமே அதோட உடம்புல இருக்க அந்த கிளே தான். அதை வச்சு அது திரும்பவும் தாக்குது. இதனால நம்மளுக்கு ஒரு ஐடியா ஆகுது, கிட்ட போயிட்டு பயங்கர வேகமா கையை அப்படியே பிடிங்கிறான். ஜனத்திலேயே அவன் யோசிச்ச மாதிரி அதுவும் அப்படியே உருக ஆரம்பிக்குமா. போன வாட்டி வானத்துல இருந்து தாக்கும் போது மீட்டர் மாதிரி அங்க தாக்கியிருப்பான். அதே மாதிரி இதுல ஃபயர் அட்டாக்கையும் அவனோட வானத்துல இருந்து தாக்குறதுக்கான ஸ்கில் அது ரெண்டுத்தையுமே சேர்த்து வர்றான். அங்க ஒரு பயங்கரமான அட்டாக்கும் வெளிப்பது. 10 செகண்டே அதோட கதையும் முடியுது. ஃபைனலி எப்படியோ நான் அதை முடிச்சிட்டேன். இதனால ஹீரோட லெவலும் 30லேருந்து 33க்கு போகுது. சீன்ல கடைச்ச கிளிய வச்சு அங்க நிறையவே அவன் ரெடி பண்ணிட்டான். எல்லாத்தையுமே ஹீட் பண்ணி களிமண்ணால ஆன ஒரு ஸ்டவ் மாதிரி ஒரு விஷயத்த ரெடி பண்ணியிருக்கான். அங்க இது ரெடி ஆகுற நேரத்துல இன்னமும் ஏகப்பட்ட இன்கிரீடியன்ட்டை தேடலாம் அப்படின்னு நம்மளால போறான். அங்க ஒரு மஷ்ரூம் இருக்கும், அது ஒரு லைட்னிங் மஷ்ரூம். நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரிச்சா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு பாய்சனும் கலந்துருக்கா. அதனால அப்படியே அவன் தூக்கி போட்டுறான். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட பேரலைஸ் ஆக்குற அந்த பாய்சன் அதுக்கான ரெசிஸ்டன்ட் இல்ல. இப்போ ஹீரோவோட
வியூ ஸ்டேட்ஸ் அந்த ஸ்கில்லும் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அதனால என்னவா இருந்தாலும் அவனால நல்லா பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. முன்னாடியே ஒரு ஃப்ளவர் இருக்கும், ஆனா அது எல்லாத்தையுமே சாப்பிட்ற ஃப்ளவரா, அதனால பயங்கரமா அதோட கதையை முச்ச விட்டாராம். இதை சாப்பிட முடியாது, இருந்தாலும் அதோட ஸ்டெம் இருக்குல்ல, அதுல சால்ட் அது அக்குமுலேட் ஆகும். அதான் இது மீட்டை சாப்பிட்ற ஃப்ளவரா இருந்தாலும் இதுல சால்ட் இருக்கு. சால்ட் தான் குக்கிங்ல ஒரு மெயினான இன்கிரீடியண்டா இருக்கு. அதனால இதை ஏத்துக்க வேண்டியதா. இன்னொரு சைடு மீரா ஃபாரஸ்ட் நோக்கி தான் போயின்னு இருக்கா. அங்க மேரி எவ்வளவோ தடுத்தா, ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா டோஸ் உயிரோட இருக்காரு. அங்க மேரி கிட்ட எவ்வளவோ இவ சொன்னா, ஆனா முடியவே முடியாது, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டியை உள்ள அனுப்பலாம் அப்படின்னு தான் அவ சொன்னா. மீராக்கு அப்படி பண்ண டைம் ஆகும் தெரியும், இதனால அவளே இறங்கிட்டா. டோஸ் நினைச்சு கவலையா இருக்கு. ஏன்னா அந்த பெரியவரை வந்து சொல்லியிருப்பாரு, உனக்கு தெரியுமாமா டோஸ் இருக்கால, எதுவும் பைத்தியம் மட்டும் சொல்லிக்கினே அப்படியே ஃபாரஸ்ட் நோக்கி போனா. டோஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, நீ வரலன்னு வச்சுக்கோயேன் நானும் இவனும் இறந்து போயிடுவோம் அந்த இடத்துல. அதனால தான் நம்ம மீரா ஒத்துக்கினாங்க, இல்லைன்னா அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. எல்லா தப்பும் என் மேலதான் இருக்கு. நான் உண்டி அவங்கள ஸ்டாப் பண்ணியிருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, யாருமே இறந்தும் போயிருக்க மாட்டாங்க. ஏன் தான் அவர் வந்து போனாரோ, டோஸ் உயிரோட இருக்காரு, நான் தான் அவரை காப்பாத்தணும். திடீர்னு ஏதோ ஒரு மிருகமோ தாக்கலான்னு வரும், ஆனா அதுக்குள்ள அது ஒரு கதையை முச்சரா. அங்க இதே மாதிரி பயத்தோட எப்படியோ உள்ள போக ஆரம்பிக்கிறா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மஷ்ரூமை பாக்குறான். அது மெச்சூரிட்டி அடைஞ்ச உடனே இதெல்லாம் நடக்கலாம் முடியுமா, அதே டைம்ல இது வந்து ரொம்ப டெலிஷியஸ் ஆனதா. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஆளுக்கே அதை சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சைடுல அதே மாதிரி வித்தியாசமானதும் இருக்கு, ஆனா இது ரொம்ப ரேரா. இதை கேட்ட உடனே ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த மஷ்ரூமை பத்தி அது சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மஷ்ரூம் இதால இல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும். இது ஒரு வகையில ட்ரக் மாதிரி. 500 வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சாங்க. அப்பத்துல இருந்து நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆவாங்களாம். அங்க இப்படின்னு கேட்டவனே பயங்கரமா அதை எச்சறான். ஹீரோவோட டைட்டிலும் இட்டி பிட்டி டைட்டிலும் 1ல இருந்து 2க்கு போகுது. இந்த சைடு மீரா அங்க போகும்போது நிறையவே மாஸ்டர்ஸும் ஓடி போகும். அதனால ஒளிஞ்சுன்னு இருக்கா. இன்னமும் மீராக்கு பயமா இருக்கு, உள்ள ரொம்ப ஆபத்தான விஷயம்லாம் ஒளிஞ்சுன்னு இருக்கும்னு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ ஏகப்பட்ட கிரேப்ஸை கண்டுபிடிக்கிறான். எல்லாமே சாப்பிட்ற மாதிரி ரொம்ப வேற லெவலான ஐட்டமா இருக்கும். அதனால ஆளு ஏத்து வச்சுக்கிறான். இந்த சைடு அவளுக்கு இன்னமும் பயமா இருக்கு, ஏன்னா உள்ள என்னென்ன ஆபத்து இருக்கோ. அதனால திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு பல்ப் மாதிரி ஒரு மஷ்ரூமை கொண்டு வந்திருப்பான். அதனால வெளிச்சம் வந்து அங்க சமையல ஆரம்பிக்கிறான். சமையலும் அங்க வேற லெவல்ல இருக்கு. அதுல சால்ட்டை போட்டோன்னே சமையலுக்கே உயிர் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. வாழ்க்கையில ஒளியே இல்லாம ஒளி வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் உப்பை போட்டு சாப்பிடும் போது அந்த மாதிரி ஆளுக்கு ஃபீல் ஆகுது. இதனால நம்ம ஹீரோவோட குக்கு டைட்டில் அதுவும் 1ல இருந்து 2க்கு போகுது. இன்னமும் கிளேஸை வச்சு ஸ்பூனு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணலாம்னு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு 2 பேரை காட்டுறாங்க. மிலிட்டியா நம்ம வந்துட்டோம். அங்க 2 பேருமே நம்ம ஹீரோ இருக்கிற அதே ஃபாரஸ்ட் நோக்கி தான் போறாங்க. இங்க தான் ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்க அமைச்சிருக்காங்களா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஆனா ஆப்வியஸா யாருமே ஆன்சர் பண்ண போதில்லை, ஏன்னா நான் உண்டி தான் தனியா இருக்கேன். அங்க ஏகப்பட்ட ஓநாய்களை இவன் ஹன் பண்ணிருப்பான். எல்லாத்தையுமே அங்க வச்சுட்டு அதோட மீட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்காக வச்சா குரங்கு மாதிரி இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ் அதுங்க எத்தனை ஓடி போயிடுது. இதனால நம்மளால ரொம்ப கடுப்பாகிறான். இதுங்களை நான் என்ன பண்றது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும். இதனால பாய்சனஸான மஷ்ரூம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கலந்து தொங்க விட்டா இதுங்கனால அதுங்க மாட்டி இதுங்களோட கதை முடியும்ல இப்படின்னு ஒரு பிளான் அவன் போடுறான். ஆனா சைட்ல ஏதாச்சும் பாய்சன் இருக்குமான்னு தேடி போகும்போது அங்க வித்தியாசமா ஒரு ஃப்ளவர் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெயின் இருந்தாலும் அது காணாம போயிடும். அங்க இப்படியே அவன் நல்லா பார்த்துன்னு இருக்கும்போது சைட்ல ஏதோ ஒரு வித்தியாசமான விலங்கும் அப்பியர் ஆகும். அது என்னது அப்படின்னு தெரியல. இது என்ன மிருகம், இது வெனம் பிரின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லா ஸ்கில்லுமே வெனமோட ரிலேட்டடா இருக்கு. டபுள் பாய்சன் பிரெத் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில்லா இருக்கு. அங்க இதனால தள்ளியே இருக்கணும் அப்படின்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அது வேகமா மறைஞ்சு போகுது. எங்க போச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியல. திடீர்னு ஒரு அட்டாக் நடக்கும். தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள முதுகுலயே அது கடிக்குது. இதனால பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் அது 3ல இருந்து 4க்கு போகுது. ஹீரோவால சரியா எதுவுமே பார்க்க முடியல. ஒரு மாதிரி பேரலைஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இன்னொரு சைடு ஒரு கொடூரமான ஸ்மைலோட அதுவும் சிரிக்குது. ஸ்பெஷலான பாய்சன் மாதிரி இருக்கு, மத்த பாய்சன் மாதிரிலாம் இல்ல. அதே மாதிரி வியூ ஸ்டேட்டஸ் அதோட லெவல் வந்து அங்க கம்மியா இருக்கு. ஃபர்தரா இதனால இன்னமும் இன்ஃபர்மேஷன் அங்க கேதர் பண்ண முடியல. இப்போ பாய்சன் வேற அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ பிரச்சனையே என்னன்னா இது எப்படி நீக்கிறது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்த வரைக்கும் இங்க பாய்சனை நீக்கிற மாதிரி எந்த விதமான பிளான்ஸும் இல்ல. இதனால அந்த பிளாக் டிராகன் குட்டியுண்டு வந்துச்சுல அதை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு அங்க பாக்குறான். அது இருக்கிறதுலயே ரொம்ப தந்திரமான மிருகமா. இது என்ன பண்ணும், ஏதாச்சும் பெரிய இறையை பார்த்தா அவங்க கிட்ட பாய்சனை துப்புறதோ இல்ல கடிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணிட்டு ஓடி போயிடுமா. ரொம்ப கொடூரமான மிருகமா இது. மிருகத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு, பிரின்சஸ் லெசடா இல்ல வெனம் பிரின்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது இந்த பாய்சனஸான பொருளை தான் சாப்பிடுமா. அதனால இருக்கிறதுலயே ரொம்ப டெல்லியான பாய்சனை இதால உருவாக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு ஆன்டிடோட்டும் இது கேட்டதா இருக்கு. அதாவது இதோட உடம்பு இருக்குல்ல, இதுல சில
சில பல ஃப்ளூயிட் வந்து ஃபார்ம் ஆகுமா, அது மூலமா தான் அந்த பாய்சனை நீக்கவும் முடியுமா. அப்படி இது தப்பி தவறி கேப்சர் ஆச்சுன்னா இதோட லைஃபுக்காக இப்படியே இது பார்கெனிங் பண்ணிக்குமா. அங்க இதனால நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்ல, ஒன்னு அதை பிடிக்கணும், பிடிச்சி அது கேட்ட அந்த ஃப்ளூயிட வாங்கணும். அப்ப நான் தான் உயிரோட இருக்க முடியும். இப்போ நம்ம ஹீரோவால இப்போ லைட்டா மூவ் ஆக முடியுது. அதுக்கு காரணம் ஹீரோவோட பாய்சன் ரெசிஸ்டன்ட் அந்த ஸ்கில் தான். நல்ல சீக்கிரமா அதை தேட ஆரம்பிக்கிறான். அங்க உருண்டு போகும்போது முன்னாடி தான் இருக்கு, பிடிக்கலான்னு போனா அதுவும் நம்ம ஹீரோ மாதிரி உருண்டு போக ஆரம்பிக்குது. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது இதுகிட்டயும் அதே மாதிரி சேமான ஸ்கில் இருக்குன்னு. இருந்தாலும் ரோலிங்கான ஸ்கில்ல வேற மாதிரி இல்ல, அங்க படு வேகமா ஆளு முன்னேற ஆரம்பிக்கிறான். நான் வாட்டி பண்ண மாதிரியே பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். போகும்போது லெவலப்பும் ஆகுது. ஆனா அது திடீர்னு அங்க தாக்குமா, ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இதால நகரம் போதே தாக்க முடியுது. இருந்தாலும் நம்ம ஆளு விடுற மாதிரி இல்ல, எப்படியாச்சும் பயங்கர வேகமா அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் பாக்குறான். இப்படியே துரத்தினே போகும்போது கிட்டத்தட்ட எஜ்ஜுக்கு வந்துட்டான். அது தப்பிக்க கூடாதுன்னு சொல்லி கீழே அது விழலான்னு போவோம். நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்ல, அதை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அது கிட்டதான் ஆன்டிடோட் இருக்கு, அதால அங்க பறக்க முடியாதா. இதனால ஆள் அப்படியே குதிக்கிறான். ஆனா அந்த டைம்ல பாய்சனோட அட்டாக்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அடச்ச கண்ட நேரத்திலேயே இந்த வலி உயிரே எடுக்கிற மாதிரி இந்த அளவுக்கு வலிக்கணும். ஆனா இந்த வாய்ப்பை விட்டா கண்டிப்பா ஹீரோ சாகுற மாதிரி ஆயிடும். அதனால எப்படியாச்சும் அதை பூச்சிடலாம் அப்படின்னு பாக்குறான். அதே மாதிரி பூச்சிட்டு நான் வந்து கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணு. பயங்கரமா ஃபயர் அட்டாக்கி கீழே அவன் தாக்குறான். அந்த வேகம் அப்படியே பின்னாடி நோக்கி தள்ள. அதனால நம்ம ஹீரோ எப்படியே தப்பிக்கிறான். பாய்சனுடைய பெயின் அது குறையிற மாதிரியல, அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. கிட்டத்தட்ட ஆளே மயங்கி போற மாதிரி இருக்கான். நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, உன்னை நான் காப்பாத்திட்டேன். நம்ம ஹீரோ தானே அந்த பிளாக் டிராகனை காப்பாத்தினா, அதனால அது ஒரு மாதிரி பாக்குது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மீராவை காட்டுறாங்க. மீரா இன்னமும் டோஸ் எங்க தான் இருக்காரு எப்படின்னு காடு முழுக்க அவ தேடிக்கினே இருக்கா. ஆனா டோஸ் எங்க இருக்காருன்னு சுத்தமா அங்க ஐடியா இல்ல. இதே மாதிரி அவ வீடை நோக்கி தான் போயின்னு இருக்கா. அங்க மீரா மீரா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா மேரி தான். அங்க மேரி மீராக்காக வீட்டு கிட்ட வந்திருக்கா போல. அந்த டைம்ல நல்ல வேலை காடை விட்டு அவ வெளில வந்துட்டா. அங்க மீரா கிட்ட நீ வந்து எங்க போயிருந்தா அப்படின்னு கேட்க உடனே அவ மலிப்பி விட்டுறா. ஒரு மாதிரி எனக்கு மூடு சரியா இல்ல, அதனால சும்மா நான் வாக் பண்ணலான்னு போனேன். அப்படியா, அப்பனா ஓகே தான். இப்பதான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு கில்டு மூலமா, இந்த மாதிரி அவங்க கூடிய சீக்கிரத்துல வராங்களாம். அப்படியா, ரொம்ப நன்றி. நான் ஏதோ ஒண்ணு நான் திரும்பவும் கிட்ட கேட்கிறேன், நீ என்ன ஃபாரஸ்ட்டுக்கு போனியா என்ன? இல்ல நான் ஒன்னும் அங்க போகல. அப்பனா சரிதான். சரி, இந்த மாதிரி நான் ஷாப்பிங்க்கு போகலான்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் அதே மாதிரியே பண்றேன். மீராக்கு ஒரு சைடு நிம்மதியா இருக்கு, ஏன்னா அங்க கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ முழிச்சுக்கிறான். அங்க ஆளு இறந்து போயிட்டான் அப்படின்னு தான் யோசிக்கிறான். எதுவுமே ஆகலையா, அங்க ரொம்ப ஷாக் ஆகுறான். ஒரு செகண்ட் அதை பார்த்தோன்னே அது ஏதோ கொல்றதுக்கு தான் பார்க்கும் அப்படின்னு பயந்துறான். ஆனா அவனோட கையெல்லாம் நல்லாவே இப்போ மூவ் ஆகுது. அந்த பாய்சனோட எஃபெக்டும் இப்போ இல்ல. அதுலயே ஆளுக்கு தெரியுது இந்த குட்டி டிராகன் தான் பாய்சனோட ஆன்டிடோட குத்து காப்பாத்தி இருக்குன்னு. கிட்ட பேசுனா அதுவும் ரொம்ப நல்லா பழகுது. ரெண்டு பேருமே நல்லா ஒன்னோட ஒன்னாயிராங்க. நம்ம ஹீரோ சமைக்கும் போது சாப்பாடையும் தரான். அதுவும் அதுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. என்ன இது வந்து டேஸ்டா இருக்குல்ல, வரைக்கும் நான் தனியா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன், ஆனா இப்போ நல்லா இருக்கு நீ என் கூட இருக்கும் போது. இப்பதான் நான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன், உனக்குன்னு பேர் எதுவும் இல்ல, உனக்கு ஒரு பேரை நான் கொடுக்கட்டா? நான் ஒரு எங்கான பிளேக் டிராகனு, நீ வந்து ஒரு வேனம் பிரின்சஸ். நான் உனக்கு என்ன பேரை வைக்கிறது? வேணாம், பேர் வந்து இருந்தாலும் நல்லா இருக்காது. மாதிரி நான் உன்னை யூ அப்படின்னே சொல்றேன். இது வந்து அதுக்கும் பிடிச்சிருக்கு, அதுவும் அங்க ஓகேன்னு சொல்ல ஒரு மாதிரி நல்லா இவங்க அட்டாச் ஆயிடுறாங்க. அங்க சைல நம்ம ஹீரோ உருவாக்குன பாய்சனும் இருக்குமா, அதை பார்த்தோன்னே அது கிட்ட போக உடனே நம்ம ஹீரோ தடுக்கிறான். ஏன்னா அது ஒரு பாய்சனு, இதனால அதுக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு. அப்புறம் தான் ஆளுக்கு ஞாபகமே வந்து இது பாய்சனை தான் சாப்பிடுமே, அதனால அந்த பாய்சனும் அதுக்கு ரொம்ப ருசியா தெரியுது. நம்ம ஹீரோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது பயங்கரமான பாய்சனா இருக்கு. பாய்சன் ரெசிஸ்டன்ட்டும் 4ல இருந்து லெவல் 5க்கு போகுது. நீ வந்து எப்படிதான் இந்த பாய்சன் எல்லாம் சாப்பிடுறியோ, எதுவுமே இல்லாத மாதிரி அதுவும் அங்க முழிக்குது. இதுக்கப்புறம் அங்க இருக்க மிருகத்தெல்லாம் நம்ம ஹீரோ கலாய்க்க அதுங்க ஓடி வரும்போது டீமா சேர்ந்து பயங்கரமா குத்தி கொள்றாங்க. ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இன்னமும் அங்க ஸ்ட்ராங் ஆயினே இருக்கு. அதுக்கப்புறம் தூங்கும் போது நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான், ஏன்னா அவன் வந்துட்டான் இது இருக்குன்னு. இது கிட்ட பயங்கரமான பாய்சன் இருக்கு, ஆனா இது கூட இருக்கிறதும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. தயவு செஞ்சு தூங்கும் போது பாய்சனை வச்சு எனக்கு அடிச்சிடாதமா. ஆனா ஏதோ ஒண்ணு, உண்மையிலேயே இந்த வாழ்க்கையும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. சீன்ல அவன் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிடுறான், அது மீட்டுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா இதை அது கிட்ட குத்தா அதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் அங்க தெரியல. அப்புறம் அதுவும் ஏதோ ஃபுட் இருக்க கண்டுபிடிக்கும். உடனே நம்ம ஹீரோ பின்னாடி போறான். ஆனா அங்க போய் பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய பாய்சனஸான மஷ்ரூம். வாடியே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோக்கு இந்த பாய்சன் இந்த மாதிரி விஷயம்லாம் ஆகாதா, அதனால ஆளு தள்ளியே இருக்கான். அது சாப்பிடலான்னு போகும், நம்மளால அப்படி எரிச்சு விட இதனால அது கடுப்பாகுது. கவலைப்படாத, உனக்கு டிஃப்ரெண்டா வேற ஏதாச்சும் பாய்சன் நான் கிரியேட் பண்ணி தரேன். ஆனா அது திடீர்னு வேற ஏதோ ஒரு திசையை நோக்கி தாக்க நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல பயந்துறான். நம்ம ஹீரோவை தான் அது தாக்குறதுக்கு ட்ரை பண்ணன, ஆனா உண்மையிலேயே அங்க தாக்க ட்ரை பண்ணது வேற ஏதோ ஒரு மிருகத்தை தான். அங்க வித்தியாசமா ரெண்டு
தலையோட இருக்கிற ஒரு மிருகமும் வருது. லெவல் 39ல இருக்கு. இது கிட்ட மார்க்கிங்கு, கிராவிட்டி, இந்த மாதிரி வித்தியாசமா ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கு. பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கலாம், ஆனா ஒரு தலைக்கும் ஒரு எபிலிட்டி இருக்கு. இதனால ஒரு பிளான் அவன் போடுறான். அங்க முன்னாடி போற மாதிரியே போயிட்டு பின்னாடியில இருந்து பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணலாம் தான் பிளான். அது ஒர்க் ஆகல, ஏன்னா அதுங்க ரொம்ப உஷாரா இருக்கு. திடீர்னு நம்ம ஹீரோ மேல கிராவிட்டி அந்த ஸ்கில்ல பயன்படுத்த ஹீரோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. அங்க மொத்தமா மூச்சு விட்டலான்னு வரும்போது கரெக்டா அந்த குட்டி டிராகனும் காப்பாத்துது. இத ஒரு வாய்ப்பா வச்சு ஃபயர் அட்டாக்க பெரிய அளவுல அவன் பண்றான். ஆனா அதனாலயும் பெருசா எதுவும் ஆகல. சில பல நொடியிலேயே அதால ரெக்கவர் ஆக முடியுது. அட என்னப்பா இது, ஃபாரஸ்ட்ல இருக்க எல்லா மிருகங்க கிட்டயும் இந்த ரெக்கவரி இந்த ஸ்கில் வந்திருக்கு. அங்க அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். இதுங்களுக்கு 2 முகம் இருக்கு. ஒன்னு கோவமா இருக்கு, ஒன்னு சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னு அதோட பிசிக்கல் எபிலிட்டியை பயன்படுத்துது, இன்னொன்னு ஸ்பெல்ஸ் அங்க போடுது. இதனால எப்படியாச்சும் பாய்சன் அங்க நுழைச்சிடலாம் அப்படின்னு தான் ஆளு பாக்குறான். இதனால கிட்ட போய் அவன் தாக்குறான். கடிக்கும் போது கரெக்டா லாக் ஆகுமா. ஒரு வாய்ப்பா வச்சு குட்டி டிராகனை வச்சு அவன் கடிக்க வைக்க பாய்சன் பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. ரெக்கவரியை யூஸ் பண்ணாலும் அங்க பெருசா எதுவும் தெரியல, குறைஞ்சிக்கினே இருக்கு. இந்த விஷயம் எனக்கும் இதுக்கு முன்னாடி ஆச்சு, இப்போ உங்களுக்கு தெரியுது. நான் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு தலைய அது அப்படியே வெட்டி போடும். அதனால நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். அதோட ஓன் பார்ட்னரியே இதுக்கு மேலேயும் ஹெச்பி குறைய கூடாதுன்னு சொல்லி அப்படியே வெட்டிச்சு. எவல்யூஷன்லாம் ஏற்பட்டா கண்டிப்பா இந்த மாதிரி மிருகமாலாம் நான் மாறவே மாட்டேன், இந்த தலையோட இருக்கிற மாதிரி. அங்க ஸ்டேட்டஸ் சொல்லிய பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல தான் அது பயன்படுத்திருக்கு. ஆனா ஹைலைட்டே என்னன்னா, வெட்டப்பட்ட அந்த தலையும் இன்னமும் சாகல. அது குட்டி டிராகனை பயங்கரமா துரத்த ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் தான் ஏதாச்சும் பண்ணணும், இல்லன்னா அவ்வளவுதான். இதனால அது பிரச்சனையில மாட்டிக்கும். பயங்கர வேகமா தாரையிலேயே ஒரு போடு போடுறான். நம்ம ஹீரோவோட நட் கிராக்கர் அந்த ஸ்கில் 1ல இருந்து 2க்கு போகுது. அங்க எப்படியோ இதோட கதையை ஆளு முடிச்சிட்டான். ஆனா இன்னமும் அந்த வெட்டப்பட்ட தலை இருக்குல்ல, அது குட்டி டிராகனை பயங்கரமா அங்க தாக்கின்னு இருக்கு. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த குட்டி டிராகனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். உலகத்துல எனக்குன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்ல, அவ ஒண்டிதான் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவளை மீட் பண்ணோடனே எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால காட் ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எனக்கு ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்கில்லு கூட வேணாம், அவ என் கூட இருந்தா போதும் இப்படின்னு நாங்க தேடி போறான். அந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு. ஆமா, எங்க போன நீ உயிரோட தானே இருக்க எப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு அழுகுறான். இந்த டைம்ல அதுவும் ஒரு மாதிரி ரத்தத்தோட அங்க அப்படியே வருமா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். பின்னாடி அதுவும் கடிக்கலான்னு வேகமா வருமா. தலையை பார்த்தோன்னே அப்படியே பிரிச்சு மேய ஆரம்பிச்சிடறான். உனக்கு எதுவும் இல்ல, உனக்கு எதுவும் இல்ல, நான் இருக்கேன், உனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லும் போதும் கடைசி டைம்ல அது அப்படியே லிக் வந்து வெற்றிகரமா நீங்க 234 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட கெயின் பண்ணிருக்கீங்க. வாய மூடு, இந்த மாதிரி டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி விஷயத்த நீ சொல்லிருக்க. லெவல் 33ல இருந்து 37க்கு போயிருக்கு. வெற்றிகரமா நீங்க உங்களோட டைட்டிலை அதிகமாக்கிட்டீங்க. நீ என்ன சொல்லிருக்க, எனக்கு ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்கில் கூட வேணாம், இவன் உண்டி இருந்தா போதும், இவ தான் எனக்கு ஒரு ப்ரெஷியஸான ஃப்ரெண்டா இருந்தா. இந்த உலகத்துல ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்ல, ஆனா இப்பதான் முதல் முறையா ஃப்ரெண்டை நான் கிரியேட் பண்ண, அதுக்குள்ள இப்படி ஆகணும் இப்படின்னு நாங்க சொல்ல இருக்கும் போது சிஸ்டம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த அங்க சொல்லும். நீங்க வெற்றிகரமா லெவல் 33ல இருந்து 37க்கு போயிருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஸ்கில் அன்லாக் ஆயிருக்கு. உங்களால ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். எவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 3-4 வாட்டி அந்த ஸ்கில் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த டைம்ல அங்க கிடைக்கும் போது ஆளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அங்க ஆச்சரியமா அவன் மேல பாக்குறான். சீன் அப்படியே மீராவை நோக்கி வருது. மீராவும் ஏதோ புதுசா 2 கெஸ்ட் வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பா. வில்லேஜுக்கு அவளைக்கும் இந்த மாதிரி ஆளுங்க வந்ததுல எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தான் யோசிக்கிறா. முன்னாடியே ஒரு புக் இருக்கும், அது மாஸ்டர்ஸ் பார்த்தின புக் தான். அதுல சின்ன சின்ன மாஸ்டர்ஸ்ல இருந்து பெரிய பெரிய மாஸ்டர் வரைக்கும் எல்லாமே போட்டிருக்கு. பல விஷயம் ஏன்ஷியன்டான டெக்ஸ்ட்ல இருக்கு. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒரு வார்ம் பார்த்திருப்பால, அது ஒரு எஃப் ரேங்க் மாஸ்டர். அதே மாதிரி சி ரேங்க் இருக்குல்ல, அட்வென்ச்சரஸா இருக்கிறவங்களால தான் அதை கொல்ல முடியும். அதே மாதிரி இந்த பி ரேங்க் அது ஹீரோ இல்ல செயின்டஸ் உங்களால ஒண்டிதான் கொல்ல முடியும். அங்க எத்து டிராகனையும் பாக்குறா. எத்து டிராகன் அதால ஈஸியா ஒரு மனுஷனை கொல்ல முடியும். ஒரு ரேங்க் சி, அதனால தான் மக்கள் யாருமே ஃபாரஸ்ட்டுக்குள்ள போக மாட்டாங்க. நானும் உன்கிட்ட அடிக்கடி அதை தான் சொல்றேன், தயவு செஞ்சு உள்ள போகாத. அதுக்கு அவளும் ஓகே அப்படின்னு சொல்றான். இந்த டைம்ல கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு மேரி சொல்ல அங்க உடனே யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை நம்ம பார்த்தோம்ல, அவங்க வர இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட ஏன் தான் இப்படி முடிச்சாங்களோ அப்படின்னு எனக்கு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவால இப்போ ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்கில்ல பயன்படுத்த முடியும். சோ ஆளு என்ன பண்ணுவான், ஆப்வியஸா ஒன்னு மீரா கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. மீரா கிட்ட வந்துட்டு அந்த குட்டி லிசாட ஹீல் பண்ண சொல்லுவான். இதுக்குதான் சான்ஸ் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இது வரைக்கும் இந்த அனிமேவோட பார்ட் 1 நீங்க பார்த்தாச்சு. இன்னமும் 3 இல்ல 4 வாரத்துக்குள்ள கண்டிப்பா இந்த அனிமேவோட முழு எபிசோட நீங்க பாப்பீங்க. அதுவும் கம்மின் பண்ணி தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அதாவது ஒரு மூவி பார்த்தா எப்படி ஃபீல் வரும் அந்த ஃபீலை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எபிசோடு எப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.